ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பைக் வந்து எலக்ட்ரிக் பைக்கு ஓலா S1 ப்ரோ. அந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வாங்கியிருக்கேன். அது என்னன்னு பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எதில் ஆர்டர் போட்டேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அதில் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் வந்துச்சு, அதனால் நான் வாங்கினேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா எதுலையுமே அக்சசரிஸே கொடுக்க மாட்டான். கடையில் தான் வாங்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மற்ற பைக்குக்கெலாம் வந்து அக்சசரிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஓலாவுக்கு வந்து இன்னும் 2-3 வருஷம் ஆகணும் போகுது வரத்துக்கு. நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 415 ரூபாய். இது ஆக்சுவலி வந்து இது வந்து ஓலா ஷோரூமில் வந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் விற்கிறாங்க. ஏன்னா வந்து அதோட ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி இருக்கும்ல, ஏன்னா ஓலா பைக்கில் வர்றது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நான் ஆஃபரில் வாங்கினதுனால அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட், லேடிஸ் காலை வச்சு உட்காரதுக்கோசம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கோசம் இது பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பார்த்து தான் நான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஓகேங்களா, இது கரெக்டாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். செட் ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் தான் பண்ணுறேன். செட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் பின்னாடி வைக்கிறது வந்து செட் ஆகாது சொல்லுவாங்க. இந்த செட் ஆச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இதோட கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ இதோட இது. ஏன்னா இன்னும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 600 கிராம் 700 கிராம் அந்த மாதிரி இருக்குது. இது ஃபினிஷிங் எந்த அளவுக்கு கொடுத்துக்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஓலா இதிலே வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு விற்கிறான். இதில் வந்து பார்ப்போம். ஃபினிஷிங் நல்லா தான் இருக்குது. நல்லா ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஆனால் என்ன ஒன்றா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபிட் ஆகணும். ஃபிட் ஆகி அந்த இது வந்து உள்ளே உட்காந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது நான் உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன். நான் வாங்க அதை போய் ஃபிட்டிங் பண்ணுவோம். நம்ம அதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் என் பைக்குக்கு. பைக்கு தான் பைக் ஓலா S1 ப்ரோ. இதில் வந்து சென்டர் ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இது ஷோரூம்லேயே கொடுத்தாங்க இந்த சென்டர் ஸ்டாண்டு. அது வந்து 1000 ரூபா ஆச்சு. ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். வந்து சென்டர் ஸ்டாண்டு இதில் தான் நான் வந்து இப்போ மாட்ட போகிறேன். நான் என்கிட்ட வந்து ஃபிட்டிங்கோட இந்த அலைங்கி இது இருக்குது, ஷோரூம்லேயும் கொடுத்துருக்குறாங்க. சரி, இது புதுசு இருக்குது. இப்போ இதை கைட்டுவோம். நம்ம கைட்டிட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களால் இந்த அலைங்கி வந்து கைட்ட முடியல, ஸ்க்ரூ கைட்ட முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஓலாவில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்னால் மிஷினில் தான் டைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட் வாங்கிட்டு நீங்களே வந்து இந்த அலைங்கி போட்டு கைட்டிங்கன்னா கண்டிப்பாக கைட்ட முடியாது. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டைமில் போயிட்டு இந்த மாதிரி கையிலே டைட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எப்படி சொன்னால் ஸ்க்ரூ அவங்க மிஷினில் கைட்டிட்டு சும்மா கையிலே டைட் பண்ணாங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஈஸியாக கையில் முடியும். இல்லைன்னு வச்சுங்க வேலைக்கே ஆகாது. இல்லைன்னா ஸ்க்ரூ வந்து இதுவாகிடுச்சுன்னா எப்படி சார், ஸ்க்ரூ வந்து இது ஸ்க்ரெட் வந்து போயிடுச்சுன்னா கைட்ட முடியாது. அப்போ வெல்ட் அடிச்சு தான் கைட்டணும். அதனால் பார்த்து இது பண்ணுங்கள். இது பாருங்கள், கைட்டியாச்சு. நீங்கள் இது ஃபிட் பண்ணும்போது இந்த ஸ்டாண்ட் வருது பாருங்கள். இந்த ஸ்டாண்டை வந்து இந்த ராடு வந்து உள்ளுக்கு பக்கம் வச்சுட்டு இது வந்து வெளிப்பக்கம் இப்படி இருந்துட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, 90% ஓகே. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். நான் டைட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் இது எப்படி உள்ளே போகுதுன்னு. இப்போ டைட் பண்ணியிருந்தாங்கிறேன். மெதுவாக டைட் பண்ணுறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது டைட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாண்டு கூட 2 போல்டு வந்துச்சு, அதை தான் போட்டோம். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இது வந்து செட் ஆகாது. ஓகேங்களா, ஃபுல் டைட் பண்ணிட்டேன். கை டைட் எவ்வளோ வைக்கணும் வச்சாச்சு. ஓகே, டன். நல்லா தான் இருக்குது, வெயிட்டும் தாங்குது. இதை வந்து நான் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. ஸ்டாண்ட் பக்கா ஓகே, பக்கா.